ராதா, ராதா. ராதா, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய மாளிகையில இவ எப்படின்னா ஒரு வயசான ஜமீன்தார். அவருக்கு அப்ப நான் தான் அவரோட வீடுதான் இது. இப்ப அவர் இறந்துட்டாரு. என் மேல இருந்த பிரியத்துல இந்த வீட்டை எனக்கே எழுதி வச்சுட்டாரு. ஆமா, இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து வந்து டாக்ஸில வந்தீங்களா? எப்படி கண்டுபிடிச்ச? டாக்ஸிக்காரனுக்கெல்லாம் என் அட்ரஸ் நல்லா தெரியும். ராதா, நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வந்திருக்கேன். ஏதாவது உத்தியோக உயர்வா? யாராவது பெரிய மனுஷன்கிட்ட சிபாரிசு பண்ணணுமா? சும்மா சொல்லுங்கக்கா. ஸ்டேட்ல இருந்து சென்டர் வரைக்கும் பேசுறதுக்கு எனக்கு வாய்ஸ் உண்டு. காரணம் வயசும் உண்டு. என்னடா இப்படி அதிகாரத்தோட பேசுறாளேன்னு நினைக்கிறீங்களா? சர்க்காரே சில சமயம் இங்கதான்க்கா நடக்குது. எதை பத்தியும் கவலைப்படாமையே பேசுறிய ராதா. கவலைப்பட்டா கிளாமர் போயிடும்க்கா. என் தொழில்ல விக்கிற பொருள் எல்லாமே நான் தான். உன்னை அடிக்காதீங்க. கடவுளே அடிச்சுட்டான். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு பொண்ணை என் ஃப்ரெண்டு காதலிக்கிறான். அவ அவனை கேரே பண்ண மாட்டேங்கிறா. என் பர்த்டேன்னு போய் சொல்லி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு நீ வரணும். அவன் கூட ரொம்ப க்ளோஸா ஆடணும், பாடணும், பழகணும். அவ்வளவுதானே? சரி. ஹலோ ராஜா. ஹலோ. செட்டப் எல்லாம் ரெடி தானே? ரெடி. உனக்காக தான் வெயிட்டிங். வா. மிஸ்டர் சங்கர், ராஜா. ப்ளீஸ் மீட் யூ சார். கண்ணா வந்திருக்கிறியா? ஆப்பிள் சாப்பிடு. ஹலோ. ஹலோ. செட்டப்லாம் ரெடி. நீங்க ஆளுங்க. வாங்க நான் போலாம். இன்னும் டின்னர் முடியலையேம்மா? டின்னரும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வாங்க. தேவி, என்னம்மா அது பாத்தி பாதியில விட்டுட்டு போற? நான் வரேன். தேவி. என்னங்க என்னங்க என்ன? தேவி என் பாட்டுக்கு ஆடுவாங்க, அவ பாட்டுக்கு போறா. போகாம நீ ஆடு நாட்டத்துக்கு உன் பாட்டுக்கு ஆடுவா? வயிற்றுல பாதி கொட்டிக்கன்னு சொன்னேன், நீ வாரி கொட்டிக்கிட்டியே. என்ன என்ன பண்ணா? என்ன 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 என்ன? தேவி முன்னாடி ராதாவை ஊறுகா மாதிரி தொட்டுக்கப்பான்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு தயிர் சாதம் மாதிரி பெசஞ்சிட்ட. என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க? பொறாம அவர மாதிரி கொஞ்சம் உரசுன்னீங்க. உரசுன்னு சொன்ன, நீ ஊறிட்டியே. உணர்ச்சி வசப்பட்டணும். லேட்டா திங்க் பண்ணுவியே நீ. என்ன கன்ஃபியூஷன்? பிளான் வேலை செய்யலையா? ஆமா, வேலை செஞ்சது. நீ யாரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க கூடாது? சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காக அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்க முடியுமா? இந்தாங்கம்மா 1000 ரூபாய். 1000 ரூபாய்மா. நான் பாத்திருக்கேன். உதவி செய்யறதுக்கு நான் பணம் கேட்கறதும் இல்ல, வாங்குறதும் இல்ல. என்னால 2 காதலர்களை நல்லபடியா சேர்க்க முடியும்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க காதலுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டா சரி. வரேன்க்கா. என் பணம் தான் பெருசு நினைச்சேன். இந்த ராதா பொண்ணு மனசு அதை விட பெருசா இருக்குது. நல்ல பொண்ணுப்பா. அத விடுங்க. என் பிளான் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பாரு, ஆரம்ப தோல்வி அடுத்தாப்புல வெற்றி. அடுத்த பிளான புடி. எங்க? தேவிக்கு ஃபேன்சி செருப்புனா ரொம்ப பிரியம். செருப்பா? ஆமா, வரிசை அடுக்கி வச்சிருப்பா. அதனால நீ நல்ல புது ஃபேஷனா ஒரு செருப்பு வாங்கி கொண்டு கொடு. அதாலே அடி வாங்குவ? இப்ப நான் உனக்கு குரு. நான் சொல்றத மரியாதையா கை கட்டி தண்டனிட்டு கேட்கணும். கை கட்டி தண்டன்? ஆமா. ஸ்ரீலஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகரனின் குமாரன் ஸ்ரீமான் தனசேகரனின் செல்வபுத்திரன் ராஜசேகரன் தண்டம். போதும்பா. என்னங்க வெளியே போறீங்களா? ஆமா. இந்த நிலைமையிலையா? என் நிலைமை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க தன்னல மறந்து எத்தனையோ பேர் தவறி விழுந்திருக்காங்க. ஆனா நீங்க? நான் என் நினைவையும் மறக்கல, என் நிலையும் மறக்கல, நான் யாருங்கிறதையும் மறக்கல. போறேன். நீங்க போறதுனால உங்க பிரச்சனைகள் போயிடுமா? இத பாருமா, இத கடையா நினைச்சு இங்க வரவங்க தான் அம்மா பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. நீங்க கண்ணியமானவர், என்ன ராதானே கூப்பிடலாம். சொந்த பேரை கூப்பிடுற அளவுக்கு எனக்கு சொந்தம் ஏற்படல. அந்த உரிமையை எடுத்துக்கவும் நான் ஆசைப்படல. ஆசை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்ன ராதான்னு கூப்பிடணும். அதான் என் ஆசை. எந்த உரிமையில இப்படி அழுத்தமா கேக்குற? இங்க வரவனுங்க எல்லாம் பாவி, அதுல ஒரு புண்ணியவான பாக்குறனே, அதான் காரணம். எனக்கு உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். என்ன தெரியும்?
நீங்க சாவோட போராடிட்டு இருக்க மனுஷன். உனக்கு எப்படி யார் சொன்னாங்க? உங்களை டெஸ்ட் பண்ண டாக்டர். அவர் எங்க வந்தாரு? நீங்க ரத்தம் கக்கி மயங்கி விழுந்தீங்க, அதனால வந்தார். நீ டாக்டர் வர சொன்னிய, உனக்கு என்ன அவ்வளவு ஆக்குற? ஏன் இருக்க கூடாதா? நான் உடம்பத்தான் விக்கிறேன், மனசே இல்லை. நீங்க நிலத்தட மாதிரி விழுந்த போது டாக்டர் உங்களுக்கு கேன்சர்னு சொன்னார். இந்த நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய வியாதியான்னு துடிச்சு போயிட்டேன். தேங்க்யூ ராதா. ஆமா, நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? நம்ம போட்ட நாடகம் வேலை செய்யலையா? அந்த பொண்ணு உங்களை காதலிக்கலையா? இல்ல கல்யாணமே நடக்கலையா? விவரம் எல்லாம் கேட்காத ராதா, நான் வரேன். நீங்க போக கூடாது. நீங்க இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வெளியே போனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார. ஆமா. இங்கேயே தங்கிட்டா போற உயிர் தப்பிச்சிருந்தேன். பைத்தியக்காரி, இது கோர்ட்ல இருந்து வந்த வாரண்ட் இல்ல, நான் தப்பிக்க மேல இருந்து வாடான்னு வாரண்ட் வந்திருக்கு. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இது சிங்கத்து வாயில தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டுற மாதிரி. எல்லா மனுஷனும் சாவு கிட்ட தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டிக்கிட்டே இருக்கான். என்னைக்கு அது வாய மூடுதோ அன்னைக்கு போயிட வேண்டியதுதான். நான் சாவு கண்டு பயப்படல. இங்க வந்தவங்க எல்லாம் விளக்கு அணைச்சிட்டு என்னோட சுகம் தேட வந்தாங்களே தவிர வாழ்க்கையோட விளக்கத்தை சொன்னதில்லை. என் சதையோட விளையாட வந்தாங்களே தவிர சாவோட கதையை சொன்னதில்லை. கதவு தட்டுற இந்த வீட்டுல மனசு தட்டுற தெய்வமா வந்திருக்கீங்க. இதோ பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போகாதீங்க. இவ்வளவு ஆசை என் மேல வைக்காத ராதா. நான் போய்கிட்டே இருக்கேன், என்ன போக விடு. எங்கேயாவது போய் நிம்மதியா செத்து போயிடுறேன். வாயால சிரிச்சு மனசால அழுதுட்டு இருக்கிற வாழ முடியாத அப்பாவிங்க நீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க புடவையை திறந்து பாக்குறவன் கொஞ்சம் ஆத்மாவையும் திறந்து பார்த்தான்னா நிச்சயமா நீங்க எல்லாம் புண்ணியவதிங்கிறது புரியும். ராதா, மறுபடியும் உன்னை சந்திக்கிற பாக்கி எனக்கு கிடைச்சா சத்தியமா இந்த கோவிலுக்கு நான் வருவேன். அம்மா, அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ராஜாவை தவிர யாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொன்னல. வந்திருக்கிறது ஆம்பளை இல்லம்மா, யாரோ ஒரு பொண்ணு. யாரு? நானும் விசாரிக்கல, அவங்களும் சொல்லல. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. யார் நீங்க? என்னை பத்தி எந்த விவரமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்திரத்தை கொட்டாம அமைதியா பேசினா ஒருத்தர் புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வரும்போது நான் யாருன்னு சொல்றதுல தப்பு இல்லை. முன்னால் என்ன பாத்திருக்கியே, உனக்கு ஞாபகம் இல்ல? அதிகமா பொம்பளைங்களை நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஆம்பளைங்க என் நினைவுல நிக்கிறதும் இல்லை. அடையாளத்தை நான் மறந்திருந்தாலும் உங்க விவரத்தை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம். அவர் எங்க? எவர்? ராஜா. எந்த ராஜா? எத்தனை ராஜா இங்க வராங்க. ஆசையை தீர்த்துக்கிட்டு அதுக்காக சன்மானத்தை கொடுத்துட்டு போறாங்களே, அத்தனை பேரும் எனக்கு ராஜா தான். உனக்கு வர வாடிக்கை ராஜாவெல்லாம் பத்தி நான் கேட்கல. இந்த நரகத்தை சொர்க்கமா நினைச்சேன். உன்னை என்னமோ தேவதையா மதிச்சு உன்னோட ராப்பகலா குடிச்சு கும்மாளம் போடுறாரே, அந்த புத்தி கெட்ட ராஜசேகர், அந்த ராஜா. அவர்தான் இங்கன்னு கேக்குறேன். பக்தர்கள் பூஜை நடத்த விரும்பும் போதுதான் வருவாங்க. அதான் எப்போ? நேரம் வரும்போது. அந்த நேரம் எப்போ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம். சில பேருக்கு கால நேர பூஜை பிடிக்கும், சில பேருக்கு சாயந்தரம், ரொம்ப பேருக்கு ராத்திரி பூஜை தான் ரொம்ப பிடிக்கும். பக்தி பிரவாகத்துல அன்னாட தீர்த்தத்தோட வர பக்தர்களுக்கு நேரம் ஏது, காலம் ஏது? ஓ, இன்னைக்கு யாரு? ராஜாவை தான் பிக்ஸ் பண்ணிருக்கியா? தெருவுல போறவங்கள வான்னு கூப்பிட நான் ஒன்னும் மூர் மார்க்கெட் நடத்தல. இது சினிமா தியேட்டர் மாதிரி.
ஓடுற படத்தை பார்க்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள வராங்க. ஓஹோன்னு ரசிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப வருவாங்க. அவ்வளவுதான். யாரையும் வற்புறுத்தி தியேட்டருக்கு படம் பார்க்க வாங்கன்னு சொல்றது இல்லை. அப்ப வரவங்க சொந்தமாவே ரசிக்க வராங்க, இங்க இருக்கிறவங்க அதுக்கு டிக்கெட் வசூலிக்கிறாங்க, அப்படித்தானே? உன் டிக்கெட் ரேட் எவ்வளவு? அது கிளாஸ பொறுத்து இருக்கு. ஹை கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். ராஜாவோட கிளாஸ் இது. அவர் எந்த ரேட்டை கொடுத்து உன்னை ரசிக்கிறாரு அது சொல்லு. அவர் இந்த தியேட்டருக்கே வராம இருக்கிறதுக்கு நீ உன் ரசிகனுக்கு என்ன நஷ்ட ஈடு கேட்கிற அதையும் சொல்லு. அந்த பணத்தோட நான் தயாரா வந்திருக்கேன். எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? 25,000 ரூபாய் போதுமா? அப்போ ராஜாவை நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. விலை கேட்கிற கடை தானே இது. இதுல நான் என்ன விவகாரமா பண்ண முடியும்? பணத்தை கொடுக்குற, ராஜாவை திருப்பி அனுப்பிடு. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. இதுல மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு. இங்க நீங்க வராம இருக்கிறதுக்கு இது போதுமா? இன்னும் வேணுமா? என்ன விளையாடுற? இது விளையாட்டு இல்ல. வியாபாரத்துல ஒருத்தரையே வாங்க நம்ம 2 பேரும் போட்டி போடுறோம். உங்களுக்கும் அவர் தேவை, எனக்கும் அவர் தேவை. உங்க விலை 25,000 ரூபாய், என் விலை 50,000 ரூபாய். எப்பவுமே அதிகமா விலை கொடுக்கறவங்களுக்கு தான் பொருள் சொந்தம். இதோ பாருங்க, நீங்க கொண்டு வந்த பணம் உங்க அப்பா சம்பாதிச்சதோ இல்ல உங்க அண்ணன் சம்பாதிச்சதோ, ஆனா இது நானே சம்பாதிச்ச பணம். என் சதைய புழிஞ்சி என்ன பொண்ணா நினைக்காம புரட்டி புரட்டி எடுத்தாங்களே, அந்த வெறி பிடிச்ச பெரியவங்க கொடுத்த பணம். அவங்க கொடுக்கிற ஆதரவு தான் உன்னை இவ்வளவு தைரியமா பேச சொல்லுதுல்ல. ஒரு இதயம் கெட்ட மனுஷன் நம்பி இவ்வளவு தூரம் வந்தேன் பாரு. என்ன சொல்றேன்? அந்த ஆள் இனிமே எங்க சுத்தினா எனக்கு என்ன, எவ்வளோட இருந்தா எனக்கு என்ன? அவரை என்ன தூக்கி எறிஞ்சிட்ட போது எனக்கும் தூக்கி எறியறதுக்கு மானம் இருக்கு, ரோஷம் இருக்கு. இது பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன். என் ஆசைக்காக சுத்தி சுத்தி வந்து இப்ப என்ன குப்பையா எடுத்து தெரிஞ்சாரே, அதே மாதிரி உனக்கும் அவர் குட் பை சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. உனக்கு என்ன, வந்தவன் யாருன்னு விசாரிக்கிறவளா, போறவன் யாருன்னு கவலைப்படுறவளா? இந்த ராஜா இல்லைன்னா இன்னொரு மந்திரி வர போறான். ஆசைக்கு பொண்ணை மாத்திரணும், காசு காண மாத்திரணும் பொருத்தமா செஞ்சிருக்கீங்க. கரெக்ட், சரியான ஜோடி. என்ன வேணா சொல்லுங்க, அவரை அலட்சியப்படுத்துறீங்க. அவரா? அப்படி என்ன ராஜா உனக்கு? தெய்வம். ஆமா, அவர் ஒரு பெரிய தெய்வம். இவ மலருக்கு மலர் தேன் குடிக்க போற இவங்க எல்லாம் தெய்வமா? மலர்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. தான் ஆசைப்பட்ட அந்த மலர் தவறி புழுதியில விழுந்து மண்ணோட மண்ணாயிடக்கூடாதுன்னு தான் அவர் பாடுபடுறாரு. அவர் என்ன நாடி வர்றதுக்கும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கும் நிச்சயமா சத்தியமா ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்ன காரணம் சொல்லு? என்ன காரணம்? தேவி, அவர் உங்க கல்யாணம்